இந்த வார செய்திகள். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைத்தார் முதல்வர் ஜோசப் விஜய். 60 ஆண்டுகளுக்கு பின் அமைச்சரவையில் காங்கிரஸ் பங்கேற்பு. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தன்னுடைய ஆட்சிக்கு பெரும்பான்மை நிரூபிக்க உதவிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துள்ளார். கம்யூனிஸ்டுகள் அமைச்சரவையில் பங்கேற்கவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 1 அமைச்சரும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டுள்ளன. திராவிட கட்சிகள் கூட்டணி கட்சிக்கு இதுவரை அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தமிழ்நாடு முதல்வராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற போது 9 அமைச்சர்கள் அவரோடு பதவியேற்றனர். அதனைத் தொடர்ந்து 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றனர். கூட்டணி கட்சிகளின் சார்பாக 4 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ளனர். தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். முதல்வர் உட்பட 35 பேர் அமைச்சர்களாக சட்டமன்றத்தில் பொறுப்பில் உள்ளனர். தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்ற பின் IAS, IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக அமல்ராஜ் IPS நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையராக டாக்டர் GS சமீரன் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். உளவுத்துறை IGயாக அஸ்ரா கார்க் IPS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் கேலியாக சித்தரிக்கப்பட்டு விவாதத்திற்குள்ளான காக்ரோச் ஜனதா பார்ட்டி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வேலையில்லாத இளைஞர்களை கரப்பான் பூச்சி என்று விமர்சித்ததை தொடர்ந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற இணையதள பக்கத்தை அப்ஜித் தீப்கே உருவாக்கினார். இதனை கோடிக்கணக்கான இளைஞர்கள் பின்தொடர்ந்து வருகின்றனர். மத்திய அரசு இணையதள கணக்குகளை முடக்கிய பின்னரும் அது தொடர்பான பாடல்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. 1.5 கோடி பேருக்கு மேல் இன்ஸ்டாகிராமில் இணைந்துள்ளனர். எபோலா வைரஸ் பரவல் காரணமாக முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியது மத்திய அரசு. மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் தீவிரமாக பரவி வரும் நிலையில் இந்தியாவில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வெளிநாடுகளில் இருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு ஏதேனும் வைரஸ் பாதிப்பு இருக்கிறதா என்பதை உறுதி செய்யுமாறு மத்திய அரசு சுகாதாரத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளது. IPL 2026 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அபார வெற்றி பெற்றது. T20 கிரிக்கெட் போட்டிகள் இந்தியாவில் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. நேற்றைய போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வெற்றி பெற்றதன் மூலம் பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றது. புள்ளிப்பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு முதலிடத்திலும் GT மற்றும் SRH அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன. இறுதிப் போட்டி மே 31ஆம் தேதி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும். இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ப்ளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.